தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கனோட மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தயிர் இது மூணுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி 15 to 30 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் கூடயே கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அதோடையே தக்காளி 2 இது சேர்த்து திரும்பி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து திருப்பி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை அந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்து உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. கிரேவியோட திக்னஸ் இந்த அளவுக்கு வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 4, நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் 1 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து மெதுவாக கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஸ்மாஷ் ஆகாத அளவுக்கு திரும்ப கலந்து விடுங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுனால 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கொதி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடுங்க. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை திறந்து விடுங்க. நல்ல உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கரண்டியால் மெதுவாக ஒரு தடவை ரைஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதமாக சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.